மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் திருச்சி சிவா வேட்புமனு தாக்கல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட்டணி கட்சியினர் முன்னிலையில் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் தாக்கல் செய்தார். திமுக கூட்டணியில் மாநிலங்களவையில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் முன்னிலையில் தாக்கல் செய்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் எல்.கே. சுதீஷ். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் மத்திய அமைச்சர் தம்பிதுரை வேட்புமனு தாக்கல். தலைமை செயலகத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தாக்கல் செய்தார். வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரச அமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூழலுக்கு உறுதி கூறுகின்றேன். அதிமுக ஒதுக்கிய மாநிலங்களவை சீட்டுக்கு போட்டியிடுகிறார் பாமக தலைவர் அன்புமணி. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல். மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். காங்கிரசுடன் வெற்றிகரமாக தொகுதி ஒதுக்கீட்டு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அனைவரும் பாராட்டும் வகையில் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்துள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் இல்ல திருமண விழாவில் பேச்சு. இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு எந்த சூழ்நிலை வந்திருக்கு என்பது உங்களுக்கும் தெரியும். நேற்று இரவு வரை கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்துருக்கலாம். காங்கிரசுடன் தொகுதி உடன்படிக்கை முடிந்து கையை அசைத்தது பெரிய வைரலாகிவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. செய்தியாளர்களின் கேள்விக்கு யதார்த்தமாக பதிலளித்தேனே தவிர திட்டமிட்டது அல்ல என்றும் நகைச்சுவை. இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. ஏதோ காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிக்கை நிபுணம் பார்த்து என்ன முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி நம்பிக்கை.
திமுக அளித்த வாக்குறுதிகளில் 13% மட்டுமே நிறைவேற்றி இருப்பதாகவும் மிக மிக மோசமான ஆட்சி நடைபெறுவதாகவும் தாக்கு. களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, எங்கள் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு கொடுங்கோல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிவுக்கு வந்திருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளை 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 தான் முழுமையாக திமுக நிறைவேற்றியிருக்கிறது. வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றியிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் 99 விழுக்காடு 98 விழுக்காடு என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொய்யெல்லாம் மக்களுக்கு நன்கு அறிந்திருக்கிறார்கள். குடும்ப உறுப்பினரான சதீஷுக்கு எம்பி பதவியா என்ற கேள்விக்கு பிரேமலதா பதில். ஏன் சதீஷுக்கு தகுதியில்லையா என்றும் எதிர்கேள்வி. இந்த கட்சிக்காக பாடுபடலையா? இந்த கட்சிக்காக அவர் உழைக்கலையா? அதனால எதையாவது ஒண்ணு குடும்ப உறுப்பினர் அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? தேமுதிகவில் வாரிசு அரசியல் இல்லை என பிரேமலதா மறுப்பு. கட்சிக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் கேப்டனின் ஆன்மா குறித்து பேசக்கூடாது எனவும் பேட்டி. கேப்டனுக்கு மறைவுக்கு பிறகு இப்போ விஜய் பிரபாகர் அத்தனை பேர் விருப்பத்துக்கு எனக்கு போட்டி போட்டார் விருதுநகர்ல. அவ்வளவுதான். வேற யார் இங்க குடும்ப உறுப்பினர் இருக்காங்க? அதனால விமர்சிப்பவர்கள் விமர்சிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன் இன்னைக்கு டே 1ல இருந்து சுதீஷ் இந்த கட்சிக்காக பாடுபடலையா? கேப்டன் ஆன்மா எது தெரியுமா? அவருடைய கடைகோடியில் இருக்கிற தொண்டர் தான் கேப்டன் ஆன்மா. அதனால தேமுதிகவுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கேப்டன் ஆன்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கவங்களை எங்களை சுத்தி இவங்க தான் கேப்டனுடைய ஆன்மா. தனியார் பள்ளிகளில் அரசியல், மதம் சார்ந்த நிகழ்வுகள் மற்றும் பிரிவினையை தூண்டும் நிகழ்வுகளை நடத்த தடை. தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை விதிகளில் திருத்தம் செய்து அரசிதழில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே நடைபெற்ற பறக்கும் ரயில் சோதனை. 17 ஆண்டுகளுக்கு பிறகு சேவையை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் மகிழ்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் சரிவு. 1 பவுன் 1,20,960 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 15,120 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் 295 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனை. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் சந்திப்பு. இருதரப்பு உறவுகள், முக்கிய துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. பீகாரில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் வேட்பாளர்கள். பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், உபேந்திர குஷ்வாஹா, சிவேஷ்குமார் ஆகியோர் அமித்ஷா முன்னிலையில் வேட்புமனு தாக்கல். பீகார் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் நிதிஷ்குமார். பாஜக சார்பில் புதிய முதலமைச்சர் வரவுள்ள நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். பீகார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக நிதிஷ் அறிவித்ததற்கு எதிர்ப்பு. பாட்னாவில் உள்ள வீட்டின் முன்பாக கூடிய ஆதரவாளர்கள் முழக்கம்.
सीएम कैसा हो, नीतीश कुमार कैसा हो, नेता के सम्मान में, नेता के सम्मान में, मैदान में, नीतीश कुमार जिंदाबाद, जिंदाबाद, जिंदाबाद। நிதிஷ்குமார் முதலமைச்சராக நீடிக்க பாஜக விடாது என தேர்தலுக்கு முன்பே சொன்னது நடந்துவிட்டது. பீகார் ஆட்சி மாற்றம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் கருத்து. अब ये बिहार की जनता जो है सब देख रही है, लेकिन नीतीश कुमार जी अब राज्यसभा जा रहे हैं तो हमारी तो पूरी सहानुभूति है कि उनके साथ जो हो रहा है और जो हो रहा था वो हम जान रहे थे. மேற்கு வங்கத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் 4 பேர் வேட்புமனு தாக்கல். டிஎம்சி எம்எல்ஏ பாபுல் சுப்ரியோ, நடிகை கோயல் மாலிக், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மேனகா குருசாமி, மேற்கு வங்க முன்னாள் டிஜிபி ராஜீவ்குமார் போட்டி. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு வரும் 9ஆம் தேதி கூடுகிறது. சபாநாயகர் மீது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் கொடுத்துள்ளதால் ஓம் பிர்லா பேரவைத் தலைவர் இருக்கையில் அமரமாட்டார் என தகவல். தெலுங்கானா மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் முக்கிய தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான அபிஷேக் மனு சிங்வி. கரம்வீர், வேம் நரேந்தர் உள்ளிட்ட 6 வேட்பாளர்களின் பெயரையும் அறிவித்தார் பொதுச் செயலாளர் வேணுகோபால். ஹோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர்கள் 2 உயிரிழப்பு. பலாவ் நாட்டு கொடி கட்டப்பட்ட கப்பல் மீதான தாக்குதலில் பீகாரை சேர்ந்த கேப்டன் ஆஷிஷ் குமார், ராஜஸ்தானை சேர்ந்த ஊழியர் தலீப் சிங் பலியானதாக அறிவிப்பு. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் படைகள் கூட்டு தாக்குதல். குண்டு வீச்சு காரணமாக தெஹ்ரான் வான் பகுதியை சூழ்ந்த அடர்ந்த புகை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயர வாய்ப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை உயர்ந்திருப்பதாகவும் வானிலை மையம் தகவல். திருப்பூர் குமரன் கலை அறிவியல் கல்லூரியில் நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி. அரசியல் தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று அசத்தலாக பதிலளித்த மாணவிகள். என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி கையில வாங்கிட்டேன். என்னோட ஓட் என் கையில, அது எனக்கு விருப்பமானவங்க கிட்ட கொடுத்து நாளைக்கு எங்களை ஆளுங்க அப்படின்னு நாங்க வந்துட்டு சொல்ல போறோம். ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும், யங்ஸ்டர்ஸ்மே யோசிக்கிறாங்க, நம்ம யாருக்கு ஓட் பண்ணா நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு இப்ப யோசிக்கிறாங்க. ஸோ இந்த தடவை எலெக்ஷன் உண்மையாலுமே ஸ்டூடெண்ட் சைடில் பெரிய சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.